நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், நான் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுகிறேன். பண்ணையாரும் பத்மினி படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் மொத்தம் 5 சாங் வாலி சார் பாட்டு எழுதியிருக்காங்க. வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் பண்ணையாரும் பத்மினி படத்தோட டைரக்டர். இன்றைக்கி பண்ணையாரும் பத்மினி படத்தோட இசை வெளியீட்டு விழா. ஹாய், என் பேர் கோகுல் பினாய். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நான் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். வணக்கம், நான் விஜய் சேதுபதி. எங்களோட படம் பண்ணையார் பத்மினி படத்தோட ஆடியோ லான்ச். வணக்கம், நான் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். பண்ணையார் பத்மினி ஆடியோ லான்ச். என் பேர் பாலா. பண்ணையாரும் பத்மினியும் இன்னைக்கு ஆடியோ லான்ச். நான் உங்கள் நீலிமா. இப்போ நான் வந்து பண்ணையாரும் பத்மினி ஆடியோ லான்ச்சில் நின்றுட்டுருக்கேன். மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகரன். மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம். இதில் வந்து அனு ஆனந்த், எஸ்பி சரண், பிரசாந்தினி, கார்த்திக், பல்ராம், சந்தியா, அப்புறம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த பாட்டை பாடிருக்காங்க. மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகரன். என்னோட காலேஜ் மேட் அவன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. இந்த படமே கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்டல் மூவி. எல்லாமே எனக்கு இந்த படமாக இது அமைஞ்சது வந்து எனக்கு நிறையா மியூசிக்கல் சைட் ஸ்கோப் இருந்துச்சு. எல்லாமே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. அந்த பாடல் வந்து எனக்கு ரிலீஸ் ஆகுது. மியூசிக்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் தடவையாக நானும் ஒரு பாட்டில் இருக்கிறேன்னு எனக்கு ரொம்ப அழகான ஒரு மெலடி அது. அந்த மெலடியில் விஜய் சேதுபதி சார் அவரோட பேரோடு இருப்பார். அதில் நானும் ஒரு சைடு இருந்துருப்போம். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் சாங் விச் ஐ லைக் இட் ஸோ மச் இன் தட் ஃபில்ம். மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காரு பாட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக் கிளப்பியிருக்காப்புல. அப்புறம் மியூசிக் போட்டது மட்டும் இல்லாமல் பாட்டு பாடவெல்லாம் செஞ்சுருக்காரு அவர். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு. உங்களுக்கு எல்லாருமே பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டை கேளுங்க, படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மியூசிக் அதை பற்றி சொல்லணும்னா இதில் ரொம்ப அழகான சாங்ஸ் இருக்குது. உனக்காக பிறந்தேனே எனது அழகான ஒரு சாங். அது எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐம் விஷிங் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். சினிமாட்டோகிராஃபி வந்து கோகுல் பினாய். 4 இயக்குனரில் வந்து 2 பேரும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இப்போ மூவியாக பண்ணியிருக்கோம். அப்புறம் எடிட்டிங் வந்து ஸ்ரீகர் பிரசாத் பண்ணியிருக்காரு. லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாக மதுரையில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். மதுரையில் வலாலப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீரியரில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஃபிலிம் கேமராவில் R435 தான் ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் லீட் ரோல் வந்து விஜய் சேதுபதியும் ஜெயபிரகாஷும் பண்ணியிருக்காங்க. அதில் நான் தான் பண்ணையார். ரொம்ப கொஞ்சம் கௌரவமாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக நான் பண்ணேங்க. விஜய் சேதுபதி அவர் தான் ஹீரோ. ஸோ அவருடைய ஃப்ரெண்டாக நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்புறம் டிரைவர் கேரக்டர் வந்து கார் ஓட்டுற டிரைவராக வந்து முருகேஷனா வந்து விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜஸ்டின் பிரபாகரன். டைரக்டர் வந்து அருண்குமார். அது ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிமாக வந்தது. அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணன் கூட நடித்தது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ணன் கூட நடித்தது. ஜேபி சார், துளசி அம்மா, ஹீரோயின் ஐஸ்வர்யா எல்லாருமே படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணையார், கார், அந்த டிரைவர், இவங்க 3 பேர்த்துக்கு உண்டான ரிலேஷன்ஷிப், இந்த அவங்களுக்குள்ள லவ், இதுதான் பண்ணையார் பத்மினியோட மெயின் கதையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறது. எனக்கு பேர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜேபி சார், துளசி மேம் அண்ட் பாலா சார்னு பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பாக டிசம்பரில் தேட்டருக்கு வரும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். And in entire my team, director, cameraman, assistant directors Vijay, Vicky, and everybody, I thank them very much for it. And all the lightsman units, everybody, I thank a lot. And we have worked a lot. And we have done a 73 days schedule with 104 call sheets. நான் சொன்ன அருணாது ஏன்னா we have worked hard for the film. Because நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டோம் படத்தை அப்படி இப்படின்னு. பட் we have done 73 days shoot and 104 call sheet and we have done around we have shot in film. இது வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ண படம். இது கொடாக்கில் இட்ஸ் 270 cans எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இந்த எமோஷன் படத்தில் வரணுன்றதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். வேஸ்ட் பண்ணல. இட்ஸ் ஃபார் த ஃபிலிம். And I thank everybody. Mr. Vicky Podapodi director, மறந்துட்டேன் கோச்சிப்பாரு. At last I thank Mr. Kea who has come here for us. நடிகர்களில் வந்து நான் வந்து ஒரு விஜய் சேதுபதிக்கு நான் வந்து பெரிய ரசிகன். இப்போ உண்மையிலே வந்து அவருடைய ரியாக்ஷன்ஸ் எதுவுமே, அதாவது நீங்கள் ஹலோன்னு சொன்னாலும் ஒரே ரியாக்ஷனு, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்கன்னா ஒரே ரியாக்ஷனு, படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கனாலும் ஒரே ரியாக்ஷனு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது பர்ஃபெக்ஷன் டு தி கோர்ன்னு சொல்லலாம். அவருடைய ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷனும் பார்க்கும்போது
பீஸா பார்த்துருக்கேன், நடுவில் கொஞ்சம் பக்கானோம், அப்புறம் இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுருபம். அதை விட எல்லா படங்களை விட எனக்கு அவருடைய படங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச படம் சூதுக்காவும். எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா ஒரு ஹீரோ ஒருவேளை அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கா எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு கதை செலக்ட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஃபோர் கிரவுண்டில் இல்லாமல் பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து என்னடன்னா ஒரு நியூ ட்ரெண்ட், அதாவது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி படங்கள் வர்றது பெருமையான ஒரு விஷயம். இந்த படத்தோட நடிகர், ஒரு நடிகர்ன்றதும் இப்படித்தான் இருக்கணுன்றதை உடச்செறிஞ்சிட்டு இப்படியும் இருக்கலாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ண ஒரு இளம் நடிகர் விஜய் சேதுபதி. சினிமா இது மாதிரி நிறைய எடுக்க நல்ல படங்களை கொடுக்க தொலைக்காட்சியும் வளரும், கண்டிப்பாக சினிமாவும் மேலும் மேலும் வளரும். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சை தொடருங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணவங்க சொன்னாங்க. நம்ம ப்ரீலூட பார்த்தோம், அதில் ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி பத்மினி கார் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி காருக்கு ஒரு சோல் இருக்குது, அந்த சோலோட பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து முதல்ல கார் கற்றுக்கிட்டது பிரீமியர் பத்மினி காரில் தான், அது நினைவுக்கு வருது. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நான் வந்து சினிமாவிலே எடுத்து சொல்லணும்னு சொன்னோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த படிக்காதவன் படத்தில் அந்த சோல் இருக்குங்கிறத வந்து அவர் காமிச்சிருப்பார். அது வந்து ஒரு சீன்லேயும் அந்த காரோட வாழ்கிறது தெரியும். அதே ஃபீலை வந்து இந்த மியூசிக் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறது அந்த உனக்காக பிறந்தேனே எனதழகா அந்த பாட்டு கேட்கும்போது அந்த பாட்டில் அந்த சோல் இருந்தது தெரிஞ்சது. அந்த ஃபீல் இல்லாமல் அதை பண்ணியிருக்க முடியாதுங்கிற ஒரு உணர்வு அந்த பாட்டு கொடுத்தது. என்னமோ தெரியல, சில நல்ல நல்ல சாங்ஸ்லாம் அவங்களே பாடணும் எழுதணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம், அடுத்தவங்க கிட்ட கொடுக்கறதில்ல. கேட்டோடனே கணேஷ் கிட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டும் பாடுறாங்கடா, நானும் ஒரு பாட்டு பாட்டுமா, இல்லை விஜய் சேதுபதி பாடுறாரு அப்படின்னு. இல்லை அது மியூசிக் டைரக்டர் தான் பாடுறாருன்னாங்க. இன்றைக்கும் பார்த்தேன், நல்லா இருந்தது அந்த சாங். இந்த மியூசிக் டைரக்டர் காற்றடிச்சா பறந்துற மாதிரியே இருப்பான் ஒருத்தர். இங்கே எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்குது, உண்மையிலுமே சொல்கிறேன். அந்த ஓல்டு ஃபேமிலியினுடைய சாங் வந்து அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஜேபி சாரும் துளசியும் மேடமும் எல்லா ஃபேமிலிக்கும், எல்லா அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, இல்லை மிடில் ஏஜில் இருக்கிறவங்க சரி, அந்த பாடல் வந்து ஒரு கண்டிப்பாக முன்னுதாரணமாக இருக்க போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அவ்வளோ அற்புதமான பாடல். ஒரு சின்ன வயசில் இந்த மாதிரி படம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு வந்து டைரக்டருக்கும் சரி, மியூசிக் டைரக்டர் வந்து அருண்குமார் அண்ட் ஜஸ்டினுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்கள் ஒரு பூனையை தப்பிக்க விடாமல் லாக் பண்ணால் அந்த பூனை அது எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் அதன் குரல் வலையை கடித்து குதறுங்கிறது ஒரு உயிரியல் உண்மை. அப்படி தான் ஒரு முதல் படம் எடுக்கக்கூடிய இயக்குனருக்கு முதல் படம். ஸோ அந்த முதல் படம் மாதிரி மித்த படம் வராதான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ நாள் அடக்கி வச்ச எல்லாத்தையும் ஒரு படத்தில் தீர்க்கமாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை நான் வந்து அந்த சில ஷார்ட்ஸில் பார்த்தேன். இது அப்படியே விஜய் சேதுபதிக்கும் பொருந்தும். விஜய் சேதுபதியை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு பூனையினுடைய பாடி லாங்குவேஜ் இருக்க மாதிரியே இருக்கும். அவருடைய கண்ணும் சரி, அவர் நடக்கிறதும் சரி. அதாவது அவருடைய முதல் படத்தில் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே வந்து ஒரு பாய்ச்சல்லே இருக்கார். ஒரு என்ன சொல்கிறது, அதனுடைய வீச்சுங்கிறது அதனுடைய முழுக்க இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த வேட்கை அவர் டீம் சரி, இந்த இயக்குனர் டீம் சரி நான் பார்க்குறேன். அப்புறம் தயாரிப்பாளர் கணேஷ், அவர் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். எப்போது ஒரு வீடியோ கேம்ஸ் விளாண்டுட்டே இருப்பார். நான் தான் சார் வானம் எடுத்தேன்னு சொல்லுவார். எனக்கு நம்ப முடியாது, சும்மா சொல்கிறார் இப்போ ஒரு வானத்துடைய தயாரிப்பாளர் இவர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சேதுபதி என்னோடய அலுவலகத்தில் வந்து இந்த இன்விடேஷன் தந்தப்போ எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சு, பண்ணையாரும் பத்மினியும். பண்ணையாரும் சரோஜாதேவின்னு வச்சுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கிக்காக இருந்திருக்குமே. ஏன் பண்ணையாரும் பத்மினியும் வச்சுருக்காங்க? ஒருவேளை பண்ணையார் கிளாசிக்கல் டான்ஸ் ஏதாவது விரும்புவார் போல் தெரியுது, அதனால் பண்ணையாரும் பத்மினியும் டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் அஸ்டன் சொன்னாங்க, இல்லை சார் இது கார் சார் அப்படின்னாங்க. நம்ம பத்மினி கார், பிரீமியம் பத்மினி கார் சார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எல்லா படங்களும் ரொம்ப ஆத்மார்த்தமாக பிடிச்சி தான் பண்ணுறேன். ஆனால் இன்னமும் தெரியல, இந்த படம் வந்து என்னோடய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக இருந்தது. என்னோடய நண்பன் அருண்குமாருக்கு ரொம்ப நன்றி. அதான் அந்த வெற்றிக்கணும். ஒரு ஸ்கிரிப்டை உள்வாங்கிக்கிற தன்மை, அப்புறம் அந்த ஸ்கிரிப்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு நடிகை செய்கிற அன்பு, அதை விஜய் சேதுபதியில் பார்த்தேன். இந்த படத்துக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறது வந்து வாலி சாருக்கு தான். அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் ரெகுலராக அடுத்த படத்துலேயே வந்து மீட் பண்ணணுன்னு சொன்னார், ஆனால் முடியல. ஆனால் அவரோட ஆன்மா இங்கே இருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ், எங்கள் அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் பேச முடியல, தேங்க்ஸ். இந்த படத்தோட ட்ரெய்லர் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நான் பாராட்டணும்னு நினச்சது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஏன்னா நைட்டு கார் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிற விஜய் சேதுபதியோட முகத்துக்கு லைட்டு போட்டிருந்தார். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பாடல்கள் எல்லாமே கவனித்து கேட்குற மாதிரி இருந்துச்சு. வரிகள் முதல்ல வெளியில் கேட்டுச்சு,
அமரர் வாலி அவர்களுடைய வரிகள் வெளியில் கேட்குற மாதிரி இசையமைச்ச அந்த இசையமைப்பாளருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். எஸ்டிஎஸ் லவ் அப்படின்றது வந்து எப்போவுமே ஒரு எமோஷ்னலான விஷயம். நம்ம அங்கே போகும்போது தான் நம்ம ரசிப்போம். பட் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஈவன் கணேஷ் வீட்டில் அவங்க அப்பா கண்ணில் தெரியும், எங்கள் வீட்டில் போகும்போது எங்கள் அப்பா கண்ணிலையும் தெரியும். அந்த ரொமான்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதை அழகாக படம் பிடித்த கேமராமேன் அவர்களுக்கும் அது மாதிரி கன்சீவ் பண்ண அந்த டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். அதுக்கு மியூசிக் போட்டு கொடுத்த மியூசிக் டைரக்டர். நான் இந்த இயக்குனர் ஒரு தடவை தான் பார்த்தேன், வீட்டுக்கு வந்திருந்தார். இங்கே தம்பியை காணோம். ஒரு துருன்னு அவருடைய அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லும்போது ஒரு பாடல் சம்பந்தமாக என்கிட்ட சில அட்வைஸ் கேட்டார். அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்களே, ஒரு பாட்டுக்காக கூட ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்கு ஒரு டைரக்டர் இன்னொரு டைரக்டர் வீட்டுக்கு வருவாருன்னு அந்த இயக்குனர் நான் பாராட்டுறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னால், இவர்கள் எல்லோரும் பாராட்டும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தை பொதுவாக நம்ம எல்லாரும் பாராட்டணும். நம்முடைய அப்பாவோ அம்மாவோ எங்கேயோ தூரமான இன்னொரு சின்ன புன்னகையோடு நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் ஓடி வந்து கை கொடுக்க மாட்டாங்க, பரவசம் ஆக மாட்டாங்க, தட்டி கொடுக்க மாட்டாங்க. காரணம், இந்த ஊர் கொண்டாடுவதற்கு முன்னாலேயே நாம் தனி அறையில் நம்மளை கொண்டாடியவர்கள் அவர்கள். இப்படியெல்லாம் நம்ம மகன் வந்துடுவான், இப்படியெல்லாம் நம்ம மகன் வந்துடுவா அப்படி நினச்சிருந்ததுனால இப்போ ஊர் கொண்டாடும் போது இதுதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு. அப்படித்தான் எனக்கு அருண்குமாரை பற்றி இருக்குது இப்போ நேரில் பார்க்கும்பொழுது. காரணம், முதல்ல இந்த படத்தை நான் வந்து யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பட்டினியும் பண்ணையாரும்னு எப்படி ஒரு பேர் வைக்க முடியும் அப்படின்னு நினச்சி அந்த படத்தை பார்த்தேன். அதில் வந்து சரவணன் வந்து கதாநாயகன் நடிச்சிருந்தார். அதில் பண்ணையாரை நடிச்சிருந்தவர் வந்து நம்ம பாரதி ராஜாவட்ட தேனி முருகன். அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு டேரக்டரை சொல்லி பாராட்டி, நான் பார்க்குற ஆட்டையெல்லாம் சமுத்திரக்கனி, சசிகுமார் அவ்வளோ பேர் இப்படி படம் பண்ணியிருக்கான், அப்படி படம் பண்ணியிருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த படத்தை. அதனால இவர்கள் எல்லோரும் பாராட்டும் பொழுது எனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குது. இதை நான் முதல்ல செஞ்சேன். லாசா ராமமிர்தம் சொல்லுவார், தூரத்தில் ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள், அழகாக இருந்தாள், அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. ராசாராமமிர்தம் கவிதை போல உரைநடை எழுதுறவர். தூரத்தில் ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள், அழகாக இருந்தாள், அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை, அருகில் வந்த பின்னும் அந்த பெண் அழகாக இருந்தாள். இன்னொரு பெரிய தேங்க்ஸ் வந்து கருப்பழனியப்பன் சாருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் எனக்கு வெளியிலேருந்து வந்தது அவர்கிட்ட இருந்து. ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு தேடி பிடிச்சி கால் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க்கையில் பாதிக்கு மேலே கடந்துட்டேன். ஆனால் இந்த படத்துக்கு போகும்போது புதுசாக நட்பு கிடச்சிது. டைரக்டர் ரொம்ப சின்ன பையன், ஆனால் வேலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ புத்திசாலி, அவ்வளோ ஷ்ரூடானவர், அவ்வளோ அற்புதமாக இயக்குனர் பண்ணார். அவரோட முழு டீமுமே அது மாதிரி தான். அதே மாதிரி கேமராமேன் கோகுல், அவர் கூட உள்ள முருகன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் டெக்னீஷியன்ஸ்னால் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனுங்கிறதுலாம் இல்லை. இது ஆக்சுவலாக பெரிய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த படம் வந்திருக்காது. கிட்டத்தட்ட 1 இயரை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து என்னோடய ப்ரொடியூசர் கணேஷர், அவர் சொல்லிட்டார் 73 days ஆஃப் ஷூட், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போச்சு. இன்ஃபேக்ட் அவர் ஒரு 2 நாள் தான் ஸ்பாட்டுக்கு வந்தார். ஃபர்ஸ்ட் நாள் கடைசி நாள், அவ்வளோதான். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் பெரிய தேங்க்ஸ் விஜய் சேதுபதிக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி இல்லைன்னா இந்த படம் அந்தளவுக்கு வந்திருக்காது. அவ்வளோ பெரிய பேக் போனாக இருந்தார். பெரிய சப்போர்ட், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடு. ஒரு ஹீரோ தன்மை இல்லாத ஒரு ஆள். பெருசாக நான் யார்ட்டையும் ஒர்க் பண்ணதில்லை. எனக்கும் கூட இந்த வண்டியில ரொம்ப தூரம் போகணும்னு ஆசை. இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், வந்தம்மா மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டினம்மா போனம்மா. அண்ணே பொங்கல் முடிஞ்சிருச்சு. சண்முகனை ஊர்ல இருந்து வந்து காரை கேட்டா என்ன பண்ணணும் தெரியாம தானே மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க. அதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தவங்க வண்டி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு. ஐயா, வண்டி நம்ம விட்டு எங்கேயும் போகாதியா? இல்ல, எப்படா சொல்றேன்னு கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனா கண்டிப்பா நம்ம கூட தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
எனக்கு தமிழ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக கற்றுக்கிற வரைக்கும் என்னோட இங்கிலீஷை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யா, விஜய் ஐ ஆல்ரெடி செட் he's a very now because of the film we became good friends, so I hopefully we both together do a film in Tamil soon, hopefully. நான் முக்கியமாக சார் பன்னேரமாவும் ஜேபி சாரோட ரொமான்ஸ் படத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஏஜ் லவ் வந்து நான் ரொம்ப ரசித்தேன். பக்கத்துலேருந்து ரசித்து வச்சு பார்த்தேன் ஒரு சீன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அண்ட் இது என்னோட நான் நேற்று பார்த்தேன், நானே சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா, அவங்க ஏற்கனவே கூட ரம்மி பண்ணியிருக்காங்க இந்த படத்துலையும். பட் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க படத்தில். அந்த முக்கியமாக சொன்னால் கோகுல் எங்கள் எல்லாருமே, ஏன்னா அந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் நெகட்டிவ் எனர்ஜி யாருமே கிடையாது. இருக்கிற எல்லோரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. அவங்க எல்லாருமே நல்ல மனுஷங்களாக காட்டுறதுக்கு எப்படி அப்படி ஃப்ரேம் பண்ணாப்புலன்னு தெரியல. இந்த படத்தில் இருக்க ஒவ்வொருத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாப்புல கோகுல். அண்ட் தேங்க்ஸ் டு ஜஸ்டின், சூப்பராக பண்ணியிருந்தான் மியூசிக்ஸ். அண்ட் எனக்கு அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் டீம் எல்லாரும் சரி. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் நீலிமா படத்தில் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் ஒரு செம்ம ட்விஸ்டான ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நான் முக்கியமாக சொல்லலாம் தினேஷ் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அட்டகு தினேஷ், அதை நான் கூப்பிட்டதுக்காக வந்தான். ஸோ அவனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேடையில் வந்த அத்தனை பெரியவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் உங்கள் பெருமைக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ் ஸோ மச். விஜய் சேதுபதி அவர் வந்து எல்லாருக்கும் நண்பர் தான், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் நண்பர்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னேன், வாழ்க்கையில் பாதி கடந்த அப்புறம் எனக்கு கிடச்சி புது நட்பு இந்த படத்தில் நிறையா கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக இருக்கும், எப்பயுமே என் கூட இருக்கும். இந்த மாதிரியான திரைப்படங்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை, ஒரு இமாலய வெற்றியை இந்த படம் ஈட்டி தரும். நிச்சயம் இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும். நாளை இயக்குனர்கள் எல்லாருக்கும் ஒரு கனவு நாயகனாக விஜய் சேதுபதி இருக்காரு. அவருக்கும் இந்த என்டையர் டீம் அருண் எல்லாருக்கும், அருண்குமார் என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சிறப்பான படமாக வந்துட்டு இருக்கு. பண்ணையாரும் பத்மினியும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போவும் நான் சொன்னதை இப்போயும் விஜய் சேதுபதிக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மாட்டு வண்டி போனால் கூட தடம் பதிச்சுட்டு போகுது, நம்ம சும்மா போக மாட்டோம் விஜய் சேதுபதினு சொன்னேன். நிச்சயம் நீ தடம் பதிப்ப, என்னோட வாழ்த்துக்கள். லவ் பண்றீங்கன்னா 2 வருஷத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க என்ன பார்க்க கூடாது, பேச கூடாது, எஸ்எம்எஸ் இது எதுவுமே அனுப்ப கூடாது. காதல ஏங்க இவ்ளோ கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றீங்க? நவீன சரஸ்வதி சபதம் ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து சரஸ்வதி சபதம் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சிவாஜி ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக அவங்க யோசிச்சதுனால சரி நவீன சரஸ்வதி சபதம் மாற்றணும். இந்த படத்துக்கு ஏன் நவீன சரஸ்வதி சபதம் அப்படின்னா, படத்தோட கண்டென்ட்டுக்கும் அந்த டைட்டிலுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. இப்போது இந்த படத்தில் வந்து இவங்க 4 பேருக்குமே ஒரு பயங்கரமான பிரச்சனை. அவங்கள எப்படி வெளில வருதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா சரஸ்வதி சபதம் படத்துலேருந்து தான் கிடைக்குது. ஸோ ஒரு நாள் தற்செயலாக அவங்க அந்த படத்தை பார்ப்பாங்க. அந்த ஒரு சீனில் வந்து அவங்க அந்த படத்தை பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓ நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணமான சொல்யூஷன் வந்து இந்த படத்தில் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வராங்க அப்படிங்கிறது தான் வந்து அதை நோக்கி தான் அந்த கதை ட்ராவல் ஆகும். ஸோ அந்த படத்துக்கு வந்து சரஸ்வதி சபதங்கிற டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நவீன சரஸ்வதி சபதம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். மங்கத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு ட்ரை பண்ணிருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு சதீஷ் மூலமாக வந்து ஏஜிஎஸில் இந்த ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் அவர்கிட்ட கல்பாத்தி சுரேஷ் சார்ட்ட தான் இந்த கதையை சொன்ன உடனே அவருக்கு பிடிச்சிருந்தது. உடனே அகோரம் சார்ட்ட இந்த கதையை சொல்ல வச்சார். அவரும் கேட்டதுக்கப்புறம் இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய், விடிவி கணேஷ், சத்யன் சார், அப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணமில் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோவாக நடித்த ராஜ்குமார் 4 பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு கோட்டர் அதில் கலக்கு கொஞ்சம்
மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 பேருமே 4 ஏஜ் கேட்டகரியாக இருக்கும். ஸோ ஜெய் கூட விடிவி கணேஷ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதே வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து விடிவி கணேஷ் சார் கேரக்டர் வந்து விடிவி கணேஷ் சார் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் மைண்டில் வச்சு தான் ஸ்கிரிப்டே எழுதணும். ஏன்னா அவரோட வாய்ஸை வச்சுலாம் இந்த ஸ்கிரிப்டில் வந்து சில கண்டென்ட் இருக்கும். ஸோ அவரோட வாய்ஸை பேஸ் பண்ணி சீன்ஸ் இருக்கும். ஸோ அவர் வாய்ஸ் வச்சு எப்படிலாம் பண்ணலாம், காமெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஸோ அவர் தான் வச்சு எழுதணும். ஸோ அவர்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணி கதையை சொன்னப்போ அவர் வந்து நான் வெளியில் படமே பண்ணுறதில்ல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சார் நீங்கள் சும்மா கதையை கேளுங்க சார், கேட்டதுக்கப்புறம் சொன்னோன்னா ஸ்கிரிப்ட் கேட்டார். கேட்டு உடனே ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தேட்டர் ரணகலமாயிடு தேட்டர். இதை கேட்டு ரசிகர்கள்லாம் அடுத்து பாடுன்னு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஜெய் வந்து அவர் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியாது. ஏன்னா நான் வந்து வெங்கட் சார்ட்ட வந்து மங்காத்தால மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ 2-3 டைம் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு ஏஜிஎஸில் கமிட் ஆனோடனே வந்து யாரை பண்ணலாம் அப்படிங்கும்போது அவரை தான் அப்ரோச் பண்ணலான்னு ஒரு ஐடியா. நான் ஃபஸ்ட் அவர் வெங்கட் சார்ட்ட தான் சொன்னேன். வெங்கட் சார் வந்து இந்த மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காண்டா கேளுடான்னு சொன்னார். ஒரு நாள் மீட் பண்ணி கதை சொன்னோன்னே ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அதுவும் ஆக்சுவலாக இதில் வந்து அவர் தான் ஹீரோ, இருந்தாலும் மற்ற 3 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவருக்கு விடிவி கணேஷ், சத்யன் சார் அண்ட் ராஜ்குமார் 3 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இருந்தாலும் அவர் அந்த டைமில் கரெக்டாக ராஜாராணிலாம் பண்ணிட்டு இருந்தார். இல்லை நான் பண்ணுறேன், எனக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ மல்டி ஹீரோ சப்ஜெக்டில் மெயின் லீடாக இருந்தாலும் பண்ணார், அந்த ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணார். ஸோ அதுக்காக ஜெய் சாருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து நிவேதா தாமஸ். அவங்க வந்து போராளியில் வந்து 2 ஹீரோயினில் ஒரு ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் பார்த்துட்டு நாங்கள் ஹீரோயின் ஹோம்லேயே ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஸோ அவங்களோட ஸ்டில்ஸ் பார்த்தோம், அதை வச்சு தான் அவங்கள செலக்ட் பண்ணோம். ஸோ அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. கேரக்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பேச்சுலர் பார்ட்டிஸ் போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவம். 4 ஃப்ரெண்ட்ஸு பேச்சுலர் பார்ட்டி பேங்காக், அப்படியே அங்கே ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ட்ரெய்லரில் சொல்கிற மாதிரி ஹேங் ஓவர் மாதிரிலாம் கிடையாது. டேரக்டர் சந்துருவோட ஒர்க் பண்ணுறது எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஏன்னா ஒர்க் பண்ண மாதிரியே இல்லை, ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தது. ரொம்ப ஈஸி டேரக்டர். பட் ஆக்ஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக ஒர்க் வாங்கினார், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. ஸோ அதனால் வந்து ஒர்க்கும் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இல்லை எங்களுக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஒரு மேக்ஸிமம் 2-3 டேக் தான், அதுக்கு மேலெலாம் வந்து ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு முன்னாடியே. ஸோ சின்ன ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணிவிட்டு ஷூட் போவோம். இந்த படத்தோட கேமராமேன் வந்து ஆனந்த், என்னோடய ஃப்ரெண்டு. நானும் ஆனந்தும் வந்து தமிழ் படத்தில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். அவர் வந்து நீரோ சார்ட்ட அசோசியேட் ஒர்க் பண்ணார், நான் அமுதன் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ இருந்தே எங்கள் 2 பேரும் நல்லா தெரியும். ஸோ ஆனந்த் தான் வந்து கேமரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே டிசைட் பண்ண விஷயம். நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இருந்தே ஆனந்த் என் கூட இருந்திருக்கான். ஸோ ஆனந்துக்கு வந்து தெரியும் இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக என்ன ஸ்டேஜில். ஸோ அதனால் ஆனந்த் வந்து இந்த படத்தோட கேமராமேனாக வந்தார். இந்த படத்தில் மெயினாக கேமராமேன் பற்றி பேசி ஆகணும். ஆனந்த் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க். அவரும் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு கேமராமேன். எந்த பாயிண்ட்லேயுமே எந்த ஆர்டிஸ்ட்டுமே எதுலையுமே ஒரு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கேமராமேன். பேச்சுலர் பார்ட்டி செம்ம பிளான் வச்சிருக்கோம்டா. பேங்காக் போகிறோம், தண்ணியிலே மிதக்கிறோம். இந்த படம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணதை விட கம்மியான நாளில் தான் முடித்தோம். ஏன்னா ஆனந்த் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருப்பார். ஸோ ஒர்க்கும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட ஒர்க் தெரியும். ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பவே வந்து கேமராமேன் பற்றி நிறையா கேட்டாங்க. மியூசிக் டைரக்டர் மட்டும் பிரேம். அவரை ஃபஸ்ட்டு நாங்கள் மியூசிக் யாரை போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பிரேம் வந்து ஒரு நாள் அவருடைய டெமோ கொண்டு வந்து காமிச்சார். ஸோ ஒரு சாங் போட்டு காமிச்சார், நல்லா இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவரை மியூசிக் டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் வந்திருக்காரு. அவர் வந்து வெங்கட் பிரபு
சார் என்னவா வந்திருக்காருன்னா வெங்கட் பிரபு சாராகவே வந்திருக்காரு. நான் அவர் கூட மங்காத்தில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் முடிச்சுட்டு கமிட் ஆகிட்டு போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னோடனே அவர் வந்து உடனே ஓகே அதெல்லாம் என்னடா ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி கொடுத்தாரு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவர் வந்து டைரக்ட் பண்ணுறதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அந்த ஒரு சீன் எடுக்கிறதே வந்து செம்ம ஜாலியாக போச்சு. கிட்டத்தட்ட எங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து எப்போவுமே ஜாலியாக படம் எடுப்பார். அதே மாதிரி தான் நாங்களும் ஜாலியாக தான் படம் எடுத்துருக்கோம். இந்த படத்தோட கிட்டத்தட்ட நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து என்ன மாதிரி ஜானர் அப்படி என்ன மாதிரி படம் அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்லிவிடுவேன் சார் வெங்கட் பிரபு சார் ஸ்டைலில் ஒரு படம் இருக்கும் அவ்வளோதான். அதுதான் அந்த மாதிரி ஜானர் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அவர் இந்த படத்தில் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பீடி சிகரெட்டு தண்ணி எல்லா கட்ட பழக்கத்தையும் வச்சுக்கிட்டு எதுக்குடா கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்ய முடியும் உங்களால? என்னடா சொப்ன சுந்தரிக்கார விஜயபாபு வச்சிருக்காரு? விடு மாமா, காரை தானே வச்சிருக்காரு, சொப்ன சுந்தரி வச்சிருக்காரு. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ಅಭಿನಯ ರಾಜ ಗೋಕುಲ ಬಾಲ ಕೋಟಿ ಪ್ರಕಾಶ ವಿರಗ ನರಗ ಶ್ರೀ ರಕ್ಷಕಮಾಲ ಎತ್ತನೆ ಮುறை ನಾನೇ ಗಿಚ್ಚಾವೆ இத்தவணை என்னை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே கிருஷ்ணா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல நீ இல்லாமல் நான் இல்லையே உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனிதானிதவமகமருகரித உன்னை காணாமல் பெண் நெஞ்சு தடுமாறுதே விதையில்லாமல் வேறில்லை நடன பாப சுதிலய கங்கா சரி வர தூங்காது வாடும் மனதினம் உனக்காக எங்கும் ராதாதான் உனக்கென ராதாதான் உனக்கு ஒரு ராதாதான் அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாணுவேன் கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன் ஒன்றாகச் செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன் எதிர்பாராமலே அவன் எதிர்பாராமலே அவன் பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி விட்டு உலகுண்ட பெருவாயன் எந்தன் வாயோடு வாய்ப்பதித்தான் இங்கு பூலோகம் என்றொரு பொருளுள்ளதை
இந்த பூங்கோதை மறந்தாளடி. உடலணிந்த ஆடை போல் என்னை அணிந்து கொள்வாயா இனி நீ கண்ணா தூங்காத என் கண்ணின் துயில் உரித்த கண்ணந்தான் இனி நீ இது நேராமலே நான் உன்னை பாராமலே நான் இந்த முழு ஜன்மம் போயிருந்தா என்று அதை எண்ணி வீணேகம் ஏங்காமலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேனடா.
கண்ணே கண்ணே உண்மை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன Forget the thunder and lightning. I hold you till we see the morning light. Never leave your side. Never wanna see us fighting. Forget the thunder and lightning. I hold you till we see the morning light. Never leave your side. Never wanna see us fighting. Forget the thunder and lightning. Till we see the morning light. Never leave your side. ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே இந்த நதி வந்து கடல் சேருதே வெண்ணிலாவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே அது உனை சேர ஒளி வீசுதே அந்த விண்மீன்கள் தான் உந்தன் கண்மீனிலே வந்து குடியேறவே கொஞ்சம் இடங்கேக்குதே உன் கையிலே நான் நூல் பொம்மையே ஊஞ்சல் போல் மாறுதே அடி உன் பெண்மையே பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உண்மை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உண்மை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே தினம் உயிர் வாங்குதே உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் உள்ளம் மலை பாயுதே ஐயோ தடுமாறுதே கண்ணம் மேலே மழை நீரை போலே முத்த கோலம் போட ஆசை அள்ளாடுதே பேசும் பேச்சு நாள்தோறும் கேட்டு எந்த ஜென்மம் தீர ஏக்கம் தள்ளாடுதே ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உண்மை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உண்மை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவளை நான் என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சேனோ அன்னில இருந்து என்னையே நான் மறந்து சுத்திட்டு இருக்கேன்டா. திருட்டு விசிட்ல படம் பார்க்காம தியேட்டருக்கு வர எல்லாத்துக்கும் விழா கமிட்டின் சார்பாக வணக்கம். அப்ப ஆரம்பிச்சுடலாம்ப்பா. இல்லனா மோகனம்பால் சிவாஜி பத்மினி ஜோடி பொருத்தம் எப்படி? எப்ப சொல்றதையும் சொல்ற, ஒரு புரசனாவோ ஒரு சினேகாவோ சொல்லக்கூடாதா? ஏ பாண்டி, என்ன நயன்தாரா நயன்தாராக்குலாம் பேசுவியா நீ? அது நயன்தாராவே இல்லையா? ஒரிஜினல் மஞ்சள் போட்டால் ஊருக்குள்ள ஒரு போய் கண்டுபிடிக்க முடியாது. அதான் நயன்தாரா போட்டா போட்டிருக்காங்க. வேப்பங்குழம் கம்பங்குழம் சட்டாக குடிச்சிட்டு வெங்காயம் கடிச்சிட்டு டம்பாக அலைஞ்சிட்டு கிடக்குதுங்க. அந்த பீட்சாவும் பர்கரும் பீஸோட அடிச்சிட்டு கோலாக குடிச்சிட்டு சீக்கிரமா போய் சேர மாட்டேன்.
இவன் சொல்றத பார்த்தா அந்த பிள்ளை செஞ்சிர லவ் பண்ணியான் போல. நல்லா இருக்கா மாப்ள? ஏய் என்ன இப்படி சொல்லிட்ட? டைரக்டர் மிஸ்கின் மாதிரியா இருக்கியா? என்னதான் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அவனுக்கு கூச்சலாச்சி இருக்கும்ல சொன்னாக்கா. என்னத்த சொல்ல சொல்ல ஒன்றும் இல்ல, எத்தெடுத்து போற இந்த அலமர வேற. வாட் நெக்ஸ்ட்? அப்லோட் பண்ண 2 minutesல 40 lakhs 82 comments யா. உன்கிட்ட 3 கேள்வி கேட்கணும். கேட்கலாமே, தாராளமா கேட்கலாமே. நீ சரக்கு அடிப்பியாடா? அடிப்பியா மாட்டியா? ஏய் அடிப்பியா மாட்டியா? அடிப்பனா இப்படி ஆட்டு, இல்லனா இப்படி ஆட்டு. அதனால எல்லா போக மாட்டேங்கிற கேர் ஆகுதுல. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா ஒரு தனி மனுஷன் கஷ்டப்படுறது தப்பு இல்ல தோழர். என்னது? அடுத்து நீங்க தான் தோழர், பாடுங்க. எனக்கு தொண்டை கொஞ்சம் கீச் கீச்சுன்னு இருக்கு. நாளைக்கு பாட்டா. ஏய் சூப்பர் சிங்கர்ல பாட போற. உன் தொண்டையை கரெக்ட் பண்ண அனந்த வைத்தியர் வரணும். பாடுறா. நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் தோழர். I'm waiting. ஓடாதடா பயந்து ஓடாதடா, தங்கம் தானடா வீரத்துல சிங்கம் தானடா. ஓடாதடா பயந்து ஓடாதடா, தங்கம் தானடா வீரத்துல சிங்கம் தானடா. நான் கூட யோசிச்சேன் ஏன் நம்ம தலை பர்த்டேக்கு கவர்மெண்ட் லீவ் விடுறாங்கன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உழைப்பாளர் தினம்னு. உலகம் எதை சாதிக்க முடியாதுன்னு நினைக்குதோ அதை சாதிச்சு காட்டுறதுக்கான வாய்ப்பு இது. ரெண்டு பெரிய திருட்டு 2 தடவையும் ஹிந்தில தகவல் எழுதிட்டு ஒரு கிளவுன் முகத்தை விட்டுட்டு போயிருக்கான். 2 தடவையும் ஒரே பேங்க்ல திருடி இருக்கான். அவனை பிடிக்கணும்னா மறுபடியும் திருட வைக்கணும். கோமாளி, காமெடியன், விதுஷகன், ஜோக்கர், கிளவுன் இது எல்லாமே என் பேர் தான். ஆனா கோமாளியோட வேலை சீரியஸ் ஆனது. ஏன்னா கோமாளியோட வேஷம் மக்களை ஏமாத்துறக்கே. நடக்கிற போராட்டத்துல ஆடியன்ஸ் ஜெயிச்சுட்டு தான் நினைப்பாங்க. ஆனா ஜெயிக்கிறது நாங்க தான் எப்பவுமே. திருட போலீஸ் என்னைக்கும் விரோதிகளா தான் இருப்பாங்க. சர்க்கஸ்காரனா உன்னை மட்டும் இல்ல மரணத்தையே ஏமாத்துறவன். தினமும் நான் திரும்ப வந்துட்டேன்பா. நாம் படைத்தவனின் பிள்ளைகள். நம்மை அடக்குவோர் யார்?